பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். தர்மத்தின் சிறப்புகள். ஒரு சமயம் ஒருவர் அல்லாஹ்வின் தூதரிடம் வந்து, நபிகள் நாயகமே, மகத்தான கூலியை வழங்கும் தர்மம் எது என்ற கேள்விக்கு திருநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், தர்மம் கொடுத்தால் வறுமை ஏற்பட்டுவிடும் என்று நீ பயந்த நிலையிலும், சீமான்தனத்தை ஆதரவு வைத்த நிலையிலும் நீ வழங்கும் தர்மமாகும் என்று கூறினார்கள். நூல் புகாரி. ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் 2 வானவர்கள் இறங்கி வருகிறார்கள். அவர்களில் ஒருவர், இறைவா, உன் பாதையில் செலவு செய்வோருக்கு உரிய பரக்கத்தை அருள்வாயாக என்று கூறுவார். மற்றொரு வானவர், செலவு செய்யாதவருக்கு அழிவை கொடுப்பாயாக என்றும் இறைவனிடம் பிரார்த்தனை புரிகின்றனர். தர்மம் கொடுப்பதினால் இருக்கும் செல்வம் அழிந்து போவதில்லை. ஒருவர் தர்மம் செய்ய தனது கரத்தை நீட்டும்போது, வாங்குவோரின் கரத்தில் விழுவதற்கு முன்பே அல்லாஹ்வின் கரத்தில் விழுந்து விடுகின்றது. இறைவன் அதை ஒப்புக்கொண்டு கொடுத்தவருக்கு பாவ மன்னிப்பை அளிக்கிறான். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.